ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்க ஆதி. ஆக்சுவலி டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1ல் நம்ம மியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மியூஸ் கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இனிஷியல் ட்ரெய்லரில் காட்டியிருப்பாங்க. காட்டின உடனே நிறைய பேர் அவங்களோட காமிக் ஆர்ஜின்லாம் பார்த்துட்டு இவன்லாம் வர போகிறானா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டில் என்னை மாதிரி யாரா இருந்திருப்பீங்கன்னா, சீசனில் சப்புன்னு அவன் கேரக்டர் முடிச்சு வச்சிருப்பாங்க, டக்குன்னு போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், இன்க்ளூடிங் மீ. எனக்குமே கொஞ்சம் அந்த மியூஸ் கேரக்டரை முடிச்சு விட்டது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹியூமன் கேரக்டர், பக்கத்துக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் தான். படத்தில் காமிச்சதை விட காமிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைக்கோத்தனமானவன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லனுங்க. வழக்கமாக எனக்கு நான் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் ஹீரோஸோட வில்லன்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த கேரக்டர் உண்மையிலே சீசனில் கொண்டு வராங்கன்ற போது நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன், இந்த கேரக்டரை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் காமிக்ஸில் உண்மையிலே இந்த கேரக்டரை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. மியூஸோட காமிக் ஆர்ஜின் என்ன, ஸோ காமிக்கில் அவன் எங்கே வந்திருக்கான், டேர்டெவில் கூட எங்கே சண்டை போட்டிருக்கான் அப்படின்ற மியூஸோட காமிக் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இவனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆர்ஜின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் பெருசாக சொல்லப்படல. சீரிஸில் ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, அவன் இப்படி தான் வந்தான் அப்படின்னு. ஆனால் காமிக்ஸில் இவனுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஆர்ஜின் பாயிண்ட் இல்லாததுனால இவனோட ஒரு ஓவரால் ஸ்டோரியை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். செப்டம்பர் 2016 ரிலீஸ் ஆன டேர்டெவில் காமிக்ஸ் டேர்டெவில் வால்யூம் 5 இஷ்யூ 11 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூலேருந்து தான் ஆரம்பிக்குது. இஷ்யூ 10லேருந்தே அவனோட ஒர்க் வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பயபிளையே தலையை காட்டியிருக்கான். இஷ்யூ 10ல் பார்த்தீங்கன்னா மேட் மர்டாக் வழக்கம் போல் அவரோட டேர்டெவில் வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் பிளாக் சூட்டில் இருந்துட்டு இருக்காரு. எஸ், பிளாக் சூட். இப்போ சீசன் 2லையுமே நம்ம அந்த பிளாக் சூட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மனுஷன் பிளாக் சூட்லேருந்து இது பார்க்க போல் எல்லா கிரிமினல்ஸையும் அடிச்சு துவைக்கிற வேலையை தான் பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கில் தான் நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டை காட்டியிருப்பாங்க. பிளைண்ட் ஸ்பாட்டோட உண்மையான பேர் சாம். ஸோ சாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டேர்டெவிலுக்கு கீழே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாப்ல. ஸோ டேர்டெவிலோட ஒரு ப்ரொட்டீஜாக தான் இவர் இடத்துல இருந்துட்டு இருப்பாரு. அந்த சாமோட ஹீரோ பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட். இவர் ஒரு சூட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சூட் மூலமாக இவரால் இன்விசிபிளாக மாற முடியும். அதை வச்சு நிறைய சூப்பர் ஹீரோ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. அண்ட் அந்த சமயத்தில் இந்த இஷ்யூ எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைண்ட் ஸ்பாட் மேட் மர்டாக்கு கால் பண்ணி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெட் பாடியை பார்த்துருக்கேன், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேர்டெவிலுக்கு கால் பண்ணி அவர் கூப்பிட்டு இருக்காப்ல. நானா இங்கே வரல, எவனோ தனக்கு இன்விடேஷன் வச்சிருக்கான், ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் அவர் வர வைக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அந்த பெயிண்டிங் முழுக்க ரத்தத்தால் வரையப்பட்டது. ஸோ ரத்தத்தை வச்சு அவன் பெயிண்டிங் பண்ணியிருக்கான், மனுஷங்களோட ரத்தத்தை வச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடியும் பெயிண்ட் ப்ரஷை கையில் வச்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங், இந்த மியூரல் மூலமாக அவன் என்னடா சொல்ல வரான், யாரா அவன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் டேர்டெவில் பிளைண்ட் ஸ்பாட் கிட்ட நீ எதையும் தொடலையே, எதையும் தொட்டுறாதடா, இது கிரைம் ஸ்பாட்டு, போலீஸ்க்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதில் பேசிகிட்டு இருக்க. நீ அங்கே வரல, உனக்கு யாரோ இன்விடேஷன் வச்சாங்க, நீ யாரா வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது சாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைன் ஒன்று இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு மக்கள் நிறைய பேர் வந்து சில லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு லெட்டர் தான் அங்கே இருக்குது. அதில் தான் இந்த இடத்த பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் சாம் பிளைண்ட் ஸ்பாட் இந்த இடத்துல வந்திருக்காரு. அதை சொல்லி தான் இப்போ டேர்டெவிலுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காப்ல. அண்ட் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட மக்களோட ரத்தம் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட வயசு, டயட்டு, பாடி கெமிஸ்ட்ரி இதெல்லாத்தையும் வச்சு அவங்களோட ரத்தம் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக வந்துட்டு இருக்கோம். இந்த பெயிண்டிங்கில் ஒருத்தரோட ரத்தம் இல்லை, 113 பேரோட ரத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி டேர்டெவில் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வசந்தம் காட்டுறாங்க. யூ ஆர் ஒன்லி குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். உன்னோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்குமே குட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு, 1602 ஈஸ்ட் 171 ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த கொலை இங்கே தான் நடக்க போகுமோ அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட சீரியல் கில்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அடுத்த கிரைம் பண்ண போகிற இடத்த க்ளூ கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ நம்ம எங்கே போய் பார்க்கணுமேடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மர்டாக்கும் சாமும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சாமுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேட் மர்டாக் தான் டேர்டெவில்ன்றது தெரியாது. ஆனால் பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும்போது அவருக்கு தான் டேர்டெவில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாப்ல. ஸோ ஸ்டில் ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி இங்கே மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது சில மனுஷங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்க எல்லாத்தையுமே பாடம் பண்ணி வச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு. பழங்காலத்து வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எப்படி பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மனுஷங்க இங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான போஸ்ட்ல பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை சாம் பார்த்துட்டு அட கடவுளை அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பார்த்த சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஒவ்வொருத்தரையுமே டிஃப்ரெண்ட்டான போஸ்ட்டில் நிற்க வச்சு கொண்டிருக்காங்க, பாடம் பண்ண மாதிரி இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டேர்டெவிலுக்கு சைடில் ஏதோ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹார்ட் பீட் சத்தம் கேட்குது. என்ன இது புது சத்தமாக இருக்குது. மேட் மர்டாக் அங்கேருந்து கிளம்பி டேர்டெவிலாக மாறி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பில்டிங் போயிட்டு இருக்காரு. அவன் ஒன்றும் கொலகாரன் கிடையாது, கொலகாரனுக்கு உண்டான ஒரு பதட்டம் அவங்ககிட்ட இல்லை, அவன் ஒரு ஆர்டிஸ்ட்னு நினச்சிக்கிறான் தன்னைத்தானே அப்படின்ற மாதிரி டேர்டெவில் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தான் மியூஸ் இருந்துகிட்டு இருக்கான். என்னடா என் ஆர்ட் உனக்கு
பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் டேர்டெவில் அந்த இடத்துல பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த ஒரு சென்சஸுமே இல்லை. நம்ம டேர்டெவிலோட பவரே சுற்றி இருக்கிற அந்த சென்சரி இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் வேலை செய்யுது. ஏன்னா அவரால் கண்ணால் எதையும் பார்க்க முடியாது, கேட்கறது உணர்றது இதை வச்சு தான் அவர் பார்த்துட்டு இருப்பார். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அவன் எல்லாத்தையும் அப்படியே தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே தான் மியூஸோட பவரை காட்டுறாங்க. மியூஸோட பவர் என்னன்னா சுற்றி இருக்கிற எல்லா சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸையுமே அவனால் தனக்குள்ள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட அவன் ஒரு பிளாக் ஹோல் ஆர் வார்டெக்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவன் தனக்குள்ளே இழுத்துக்குவான். இதுதான் நம்ம மியூஸோட பவர். ஸோ அது கிட்டத்தட்ட டேர்டெவிலுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே தான் டேர்டெவில் எது ஆர்ட்டா, ஏய் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நான் தான்ப்பா, பேப்பர்லலாம் என்ன வின்சென்ட் வேன் கோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அந்த பேர் பிடிக்கல, நானே எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், அதுதான் மியூஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு கலைஞான்ப்பா, ஆர்டிஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் என்னோட ஆர்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இது மக்களை கொலை பண்ணுறதா உன்னோட ஆர்ட்டா, கொலையா சே அது ரொம்ப சின்ன வார்த்தை, இந்த கலை மூலமாக நான் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கேன், ஸோ என்ன மாதிரி ஒரு கலைஞர் மூலமாக அவங்க உயிர் பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் தன்னை ஒரு கொலைகாரனாக பார்க்கல, ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கொலை அல்ல, கலை அப்படின்ற மாதிரியே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல டேர்டெவில் அட்டாக். இப்போ மியூஸ் என்ன கேட்குறான்னா, சொல்லுப்பா என் ஆர்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது டேர்டெவில் பார்த்தீங்கன்னா அவன் முகத்துக்கு நிறையா பட்டானை தூக்கி அடிக்கிறாரு. அதை அவன் ஒத்த கையில் பிடிச்சி பட்டுன்னு உடச்சி போட்டுறான். அப்போ உனக்கு அது பிடிக்கல, சரி விடு நான் என்னோட நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்துக்கிறேன், அது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிரனேடை தூக்கி போடுறான். இப்போ மியூஸ் அந்த இடத்துல ஒரு கிரனேடை தூக்கி போடுறான். டேர்டெவில் அந்த இடத்துல எப்படி அது குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் அந்த கிரனேட்லேருந்து நெருப்பு வெடிப்பெல்லாம் எதுவும் வரல, அது ஜஸ்ட் லைட் அண்ட் சவுண்டு தான். கிரனேட் மாதிரியான ஒரு சின்ன பிம்பத்தை தான் அவன் உருவாக்கியிருக்கான். அண்ட் அடுத்து இப்போ அந்த கிரைம் சீனுக்கு ஃப்ராங்க் மெகி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. இவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இவர் ஒரு இன்ஹியூமன் வந்துட்டு போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. ஸோ அவருக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர் வந்துட்டு இருக்கு. மேட்மாடாக் அவர்கிட்ட கேட்குறாப்ல, உனக்கு ஏதாவது பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி. இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட கூலிங் கிளாஸை கழட்டி அவரோட கண்ணிலேருந்து பயங்கரமாக லைட் அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவரோட கண்கள்லேருந்து ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு பயங்கரமான லைட் ஃப்ளாஷ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி தாங்க. ஸோ அவர் கண்ணை திறந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மூலமாக கேட்ச் பண்ணார்னா அந்த கிரைம் சீன் மொத்தத்தையுமே அவர் மைண்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எப்போ வேணால் அவர் அதை நினச்சி பார்த்துக்கலாம். இப்போ இன்ச்சா அதை அவரால் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும் அப்படிமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு இன்ஹியூமன் எபிலிட்டி அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மேட்மாடாக் கேட்க, அது உனக்கு வேணும்னா நீ போய் மெடுசாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்மாடாக் டேரக்டாக பார்த்தீங்கன்னா டேர்டெவிலாக மெடுசா கிட்ட போயிட்டு இருக்காப்ல. மெடுசா தான் பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன்ஸோட குயின். ஸோ அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்க அவள் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. என்னால் இங்கே இருந்துகிட்டே வெளியே இருக்கிற இன்ஹியூமன்ஸ் எல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல அவள் சொல்லிட்டு இருக்க. அங்கேருந்து மெடுசாவோட அல்லக்கைக்கோ டேர்டெவிலுக்கோ சின்ன சண்டை ஆயிடுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வந்து அவனை எப்படியே பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே மேட்மாடாக்கு டேர்டெவிலும் பேசிட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்டோட நம்ம சாமோட கால் வந்துட்டு இருக்கு நம்ம டேர்டெவிலுக்கு. அண்ட் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வந்துட்டு ரொம்ப மெதுவாக விஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, முணுமுணுத்துட்டு இருக்காரு. ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே தான்டா இருக்கான், கோர்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூஸ் வந்து ஒரு ஜட்ஜோட கழுத்துல கத்தியை வச்சு அவரை லாக் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். கோர்ட் ரூம்ல கத்தி முனையில மியூஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க. சாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம டேர்டெவில் கிட்ட கேட்கும்போது, நீ எதுவும் பண்ணாத, அங்கேயே வெயிட் பண்ண வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவன் அவரை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்கான், போலீஸ் ஆஃபீஸர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல டேர்டெவில் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீ இப்போ அவனை ஃபாலோ பண்ணு, ஆனால் என்ன ஆளாலும் சரி அவங்ககிட்ட சண்டை போட்டுறாத அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம் பிளைண்ட் ஸ்பாட்டாக மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜை ஒத்த கையில் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அப்சல்யூட்லி அவன் ஒரு இன்ஹியூமன், அவனுக்குமே ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜை தூக்கிட்டு போய் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ட்ரைனேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சிருக்கான். அந்த இடத்துல இன்னுமே கூட சில விக்டிம்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் இதுக்காக இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல எகைன் பார்த்தீங்கன்னா மியூஸ் வந்துட்டு உங்களை வச்சு தான் என்னோட அடுத்த கலையை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இருக்கிற விக்டிம்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்க, ஒரு ஜட்ஜு, 2 போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பொலிட்டீஷியன். என்னோட என்னோட கலை வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு பப்ளிக்லேருந்து நீங்கள் தான் அழைச்சிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களை வச்சு என் கலையை பண்ணால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கழுத்தை வெட்டிடுறான். அதே இடத்துக்கு நம்ம பிளைண்ட் ஸ்பாட் வந்துடுறாரு. நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்ல. உன்னை நான் கவனிக்கவே இல்லையே, நீ எப்படிப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு நேராக கத்தி வீச பிளைண்ட் ஸ்பாட் அப்படியே அவன் தடுத்துடுறாரு. பட் அந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் சண்டை போடல, அந்த இடத்துல இருந்து அப்படியே ரிட்டன் ஓடிடுறாரு. ஓடி பின்னாடியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். எங்கப்பா ஓடுற, நீ பிளைண்ட் ஸ்பாட் தானே, நான் உன்னோட பெரிய ஃபேன், நெல் ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ திசை திரும்ப அங்கிறது இன்விசிபிளாக வந்து இந்த ஹாஸ்டேஜஸை அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் அது கூட மாட்டேன் நெல்றா அப்படின்னு எகைன் மியூஸ் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட்
இப்போ எப்படியே பிளைண்ட் ஸ்பாட் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி வெளியே அமுச்சு விட்டுறாரு. அண்ட் அவருமே வெளியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல அவர் டேட் டெவிலுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரைனேஜ் ஹோலை விட்டு வெளியே கரெக்டாக கை நீட்டும் போது திரும்ப அவர் குழிக்குள்ளேயே போயிடுறாரு. மியூஸ் அவரை திரும்ப அந்த ட்ரைனேஜ் ஹோலுக்குள்ளேயே பிடிச்சி இழுத்துறான். டேட் டெவிலுக்கு ஸ்டில் கால் போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த நாள் பிளைண்ட் ஸ்பாட் காணாம போன இடத்துக்கு டேட் டெவில் வந்துடுறாரு. வந்துட்டு இது அவனோட ஃபோன் தான், இந்த இடத்துல அவன் காணாமல் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேட் டெவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மெடிடேஷன் பண்ணி அவரோட அந்த டீப் சென்சஸ் மூலமாக தேடிக்கிட்டு இருக்காப்புல இந்த சிட்டியில் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு. தேடு மேட், நல்லா தேடிப்பாரு, அவன் இந்த இடத்துல தான் இருப்பான், அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது, ஏன்னா அவன் ஒரு வாய்டு மாதிரி, அவனை தேடிப்பாரு, கமான் தேடு அப்படின்னு சொல்லி டேட் டெவில் ரொம்ப மும்முரமாக அவனை ஃபோக்கஸ் பண்ணி தேடிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பக்கம் பார்த்தா மியூஸ் பிளைண்ட் ஸ்பாட்டை அவனோட அந்த ஒரு பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட அவனோட ஒரு குடோன் மாதிரி. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்களை கொன்று அவங்களோட உடல் பாகங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றுத்தையுமே தலை, மூளை, கிட்னி அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாடம் பண்ணி வச்சிருக்கான். அந்த சைடில் ஒரு மனுஷனை எல்லா பக்கமும் அவனுக்கு ஒரு கை இருக்கிற மாதிரி வச்சு பாடம் பண்ணியிருக்கான். இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இப்பெல்லாம் பண்ண வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது, பண்ண வேணாமா, நான் இது எனக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, பல முறை எனக்கே நான் இதை சொல்லியிருக்கேன், இதை செய்ய வேணாம் அப்படின்னு. நான் முதல்ல நான் ஒரு பொண்ணை தான் கொன்னேன், அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், என்னோட ஆர்ட்டை அவங்கள மாற்றுறேன், ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்போ உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் பிளைண்ட் ஸ்பாட்டை கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டேட் டெவில் வந்துடுறாரு. அவனை ஒழுங்காக விட்டுரு அப்படின்னு டேட் டெவில் சொல்லும்போது, விட்டுணுமா, சரி விட்டுறேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குப்பா, நீ வந்த உடனே தான் எனக்கு தோணுச்சு, இவனோட கண்ணை வச்சு நான் ஆர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல பிளைண்ட் ஸ்பாட்டோட கண்ணை குத்தி எடுத்துடுறாங்க. கண்ணை குத்தி தூக்கி போட்டுறான். டேட் டெவில் அவனை பிடிச்சி, உனக்கு ஒன்றும் ஆகாதரா, ஒன்றும் இல்லை கவலைப்பட அப்படின்னு சொல்லும்போது, அவனை பிடிங்க, இங்கே நிறைய மனுஷங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு பிளைண்ட் ஸ்பாட் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்கள தேடி டேட் டெவில் போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டேட் டெவிலுக்கும் மியூஸுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கு. அண்ட் எப்படி டேட் டெவில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் ஒரு ரூமுக்குள்ளே போய் விடுறாரு. ஏகப்பட்ட மனுஷங்களை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அவனோட ரத்தம் எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்டில் பிடிச்சிட்டு இருக்கான் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக. அட்ட கடவுளே அப்படின்னு சொல்லி டேட் டெவில் பார்த்துட்டு இருக்கும்போது மியூஸ் எங்கடா போனான்னு பார்த்தா அவன் வெளியே வரும்போது கரெக்டாக ஃப்ராங்க் மெக்கி பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துக்குமே டேட் டெவில் வர, டேட் டெவில் பொறுமையாக இரு, இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், இவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிளைண்ட் ஸ்பாட்டோட கண் எடுத்ததுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மியூஸ் என்ன சொல்கிறான்னா, எது தண்டனையா, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன், என் கையை காலை உடைக்க போறியா, இந்தாப்பா உடச்சிக்க, இந்த நானே உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் விரலை அவனே உடச்சிக்கிறான். என்ன ஜென்மண்டா நீ அப்படின்னு சொல்லி நம்ம டேட் டெவில் இப்போ அவன் முகமுடியை கலட்டி பார்க்குறாப்புல. கலட்டி பார்த்தா முகமே முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி தான் வந்துட்டுருக்கான். கண்ணெல்லாம் கருப்பாக, பற்கெல்லாம் கூர்மையாக ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் வந்துட்டுருக்கான். நானும் பார்த்திய மனுஷன் தான்ப்பா, முகமூடி போட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட்டையுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களாம் காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இது அதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி சாம் அந்த இடத்த கிளம்பிடுறாரு. அத்தோட பற்றி அந்த இஷ்யூமே முடியுது. இதோட நம்ம மியூஸோட கதை முடிஞ்சிருக்காது. கண்டினியூ பண்ணி இதே வால்யூமில் லாஸ்ட்டில் 596வது இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அந்த சமயத்தில் தான் நம்ம கிங் பின் கூட மேரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேட் மாடாக்கெலாம் மேரா மாதிரி இருந்திருப்பாரு. அது ஒரு தனி கதை. இந்த கதை அப்படியே இப்போ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா டேட் டெவில் பார்ன் அகைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லுவது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.